Hello friends, City Car Trainers, professional personalized car training services in Chennai at your doorstep. Viewers, இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா perpendicular reverse parking ஒரு பார்க்கிங் ஸ்லாட்ல ரிவர்ஸ் பார்க்கிங் என்ன மெத்தடாலஜில பண்ணனும், என்ன ஸ்டெப்ஸ் பண்ணனும் அப்படின்றத ரொம்ப ஈஸியா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். மெனி பிகினர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் ரொம்பவே ட்ரபிள்சமா இருக்கு. சோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படினா பெர்ஃபெக்ட்டா ரிவர்ஸ் பார்க்கிங் பண்ணிடலாம். சோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒரு ரிவர்ஸ் பார்க்கிங் அப்ளை பண்ணும்போது அதோட ரிசல்ட் எப்படி வருது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஸோ வியூவர்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் ஸ்லாட்டில் தான் நம்ம பார்க் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பார்க் பண்ண போகிற வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ரேபிட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் செடான் வெஹிக்கிள். ஒரு பிகினர்ஸ் வந்து மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட வெஹிக்கிளோட லென்த்து வித்து ஸ்பேஸ். ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இந்த பார்க்கிங் ஸ்லாட்டில் உள்ளே போகுமா, ஸோ இதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்ன இருக்குது, வெஹிக்கிளோட ரைட் சைடில் என்ன அப்ஸ்டக்கிள் இருக்குது, லெஃப்ட் சைடில் என்ன அப்ஸ்டக்கிள் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கணும். ஸோ இப்போ பாயிண்ட் பை பாயிண்ட் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பிளேஸ் யுவர் வெஹிக்கிள் க்ளோஸ் டு த பார்க்கிங் ஸ்லாட். ஸோ நம்மளோட பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு நம்ம க்ளோஸாக பார்க் பண்ணிக்கணும். மேக் ஷுர் யுவர் ரியர் பார்ட் ஆஃப் த வெஹிக்கிள் இஸ் ஈக்குவல் டு த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த பார்க்கிங் ஸ்லாட். ஸோ நம்ம ரியர் பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் த ரியர் பார்ட். ஸோ இந்த ரியர் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இந்த லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த பார்க்கிங் ஸ்லாட். மேக் ரிவர்ஸ் அண்ட் டர்ன் யுவர் ஸ்டீரிங் டு த சைட் ஆஃப் த பார்க்கிங் ஸ்லாட். ஸோ நம்ம ரிவர்ஸ் டர்ன் பண்ணிவிட்டு ஃபுல் சைட் ஆஃப் ஸ்டீரிங் வந்து நம்ம டர்ன் பண்ணிக்கணும் நம்ம பார்க்கிங் ஸ்லாட்டில். ஸோ இந்த பாயிண்ட் பை பாயிண்டாக நான் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறேன். அதோட ரிசல்ட் எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ வியூவர்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் த டாஸ்க். ஸோ ரிவர்ஸ் கியர் ஷிஃப்டிங். ஸோ ஸ்டீரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேஸ் யுவர் வெஹிக்கிள் க்ளோஸ் டு த பார்க்கிங் ஸ்லாட். கரெக்டாக க்ளோஸாக பார்க் பண்ணியிருக்கோம். யுவர் ரியர் பார்ட் ஆஃப் த vehicle should be equal to the starting point of the parking slot. நம்மளோட பேக் சைடு ரியர் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கரெக்டாக அலைன் பண்ணிக்கிறேன் வெஹிக்கிளை. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக பார்த்துக்கிறேன் என்னோட ரியர் பார்ட் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸ்டீரியர் வியூ காமிக்கிறேன். ரியர் பார்ட் ஈக்குவலாக இருக்கா, கரெக்டாக எங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் பொசிஷன். ஸோ என்னோட ரியர் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. மேக் ரிவர்ஸ் அண்ட் டர்ன் யுவர் ஸ்டீரிங் டு த சைட் ஆஃப் த பார்க்கிங் ஸ்லாட். ஸோ இப்போ என்னோட பார்க்கிங் ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரைட்டில் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ எனக்கு ரைட்டில் இருக்குது பார்க்கிங் ஸ்லாட்டு. ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரிவர்ஸ் கியர் ஷிஃப்ட் பண்ணிவிட்டேன். நோ ஐ ஹேவ் டு டர்ன் ஃபுல் ரைட். ஏன் நான் ஃபுல் ரைட் திருப்புறேன்னா எனக்கு ரைட் சைடில் தான் இருக்குது பார்க்கிங் ஸ்லாட். மூவ் டு த எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸ் இன் ரிவர்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் வரேன். ஸோ எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸ் நான் ரிவர்ஸில் வரணும். அப்படி நான் ரிவர்ஸில் வரும்போது ஃப்ரண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் ஃப்ரேம் நான் பார்த்துக்கணும். பிகாஸ் என்னோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வருது. ஸோ அந்த இடத்துல ஏன்னா டச் ஆகுதான்னு பார்த்துக்கணும். அங்கே ஒரு 2 வீலர் இருக்குது. ஸோ அது கரெக்டாக நான் ஸ்பேஸ் அலைன் பண்ணிவிட்டு ஐ ஹவ் டு கம் பேக். ஸோ நோ ஐ எம் கமிங் பேக் கிராஜுவலி ஹியர். ஃபுல் ரைட்லேயே திருப்பிட்டு கிராஜுவலாக வரேன். எனக்கு கேமரா பார்த்தீங்கனாலே தெரியும் கரெக்டாக அலைன் ஆகுது வெஹிக்கிள் இந்த இடத்துல. ஸோ இந்த எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸ் அப்படின்றதுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி எதனா பில்லர்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு க்ளோஸாக வந்து வி ஹேவ் டு ஸ்டாப் த வெஹிக்கிள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அப்ஸ்டக்கிள் இருக்குது லெஃப்ட்டில். ஸோ அதுக்கு க்ளோஸாக வந்து நான் ஸ்டாப் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஸோ அந்த அப்ஸ்டக்கிள் எந்த இடத்துல இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ மூவ் டு த எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸ் இன் ரிவர்ஸ். ஸோ கரெக்டாக எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸ் வந்தாச்சு. டர்ன் ஆப்போசிட் சைட் அண்ட் மூவ் ஃப்ரண்ட். இப்போ உங்களுக்கு எக்ஸ்டீரியர் வியூ காமிக்கிறேன். பின்னாடி என்ன அப்ஸ்டக்கிள் இருக்குது, நான் எந்த லெவலுக்கு டிஸ்டன்ஸில் வந்திருக்கேன்னு காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரைட்டில் நான் அப்படியே ரிவர்ஸ் வந்தேன் அப்படின்னா என்னுடைய ரியர் லெஃப்ட் சைடு வந்து இந்த பில்லரில் டச் ஆகும். ஸோ நவ் வாட் ஐ ஹேவ் டு டூ இஸ், நான் எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸ் வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டர்ன் ஆப்போசிட் சைட். இப்போ ஃபுல் ரைட்டில் இருக்கிற ஸ்டீரிங் வீலை நான் ஃபுல் லெஃப்ட் திருப்பிட்டு ஐ ஹேவ் டு மூவ் ஃப்ரண்ட் ஹியர். ஸோ இங்கே ஐ எம் டர்னிங் ஃபுல் லெஃப்ட் ஹியர். ஸோ அதான் நம்ம பாயிண்டில் நோட் பண்ணியிருக்கோம். அண்ட் மூவ் ஃப்ரண்ட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கியர் நோ ஐ மூவிங் ஃப்ரண்ட் ஹியர். இப்போ ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணும்போது ஃப்ரண்ட் போனட் ஜட்ஜ் பண்ண நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் இந்த இடத்துல. ஸோ எந்த ஸ்பேஸ் வரைக்கும் மூவ் பண்ணலான்னு. ஸோ இது வரைக்கும் எனக்கு ஸ்பேஸ் இருக்குது, நான் மூவ் பண்ணிட்டேன். அகெயின் ஃபோக்கஸ் மிரர்ஸ் லெஸ் ஸ்பேஸ் ஆன் லெஃப்ட் சைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அலைன்மெண்ட் ஆக்சுவலாக. ஸோ லெஃப்ட் மிரர் ஃபோக்கஸ் பண்ணணும், ரைட் மிரர் ஃபோக்கஸ் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் மிரர் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் மிரரில் பார்த்தீங்கனாலே தெரியும் எனக்கு லெஃப்ட்டில் எனக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. நல்லா பாருங்கள், லெஃப்ட்டில் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. பட் ஐ ஹாவ் ஆம்பிள் ஆஃப் ஸ்பேஸ் ஆன் மை ரைட் சைட். ஸோ உங்கள் பேக் வியூ காமிக்கிறேன். ரைட்டில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது, லெஃப்ட்டில் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ எக்ஸ்டீரியர் வியூ நம்ம பார்ப்போம். ஸோ எக்ஸ்டீரியர் வியூ பார்த்தீங்கன்னா நம்ம இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ரிவர்ஸில் வந்தோம் அப்படின்னா லெஃப்ட் இங்கே க்ளோஸாக இருக்குது. ஸோ ஐ ஹாவ் அப்ஸ்டக்கிள் ஆன் மை லெஃப்ட் சைட். ஸோ நமக்கு லெஸ் ஸ்பேஸ் லெஃப்ட்டில் இருக்குது அப்படின்னா, இஃப் யூ ஹாவ் லெஸ் ஸ்பேஸ் ஆன் லெஃப்ட் சைட்
டர்ன் ரைட் ஸ்ட்ரெயிட் அண்ட் லெஃப்ட், இதுதான் அலைன்மெண்ட். ஸோ இந்த அலைன்மெண்ட் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு லெஃப்ட்டில் அப்ஸ்டக்கிள் இருந்தால் ரைட்டு திருப்பணும், ஸ்ட்ரெயிட் பண்ணணும், திருப்பி லெஃப்ட் திருப்பணும், அப்போ தான் வெஹிக்கிள் பாடி ஸ்ட்ரெயிட் ஆகும். ஸோ ரைட்டில் அப்ஸ்டக்கிள் இருக்குன்னா லெஃப்ட் ஸ்ட்ரெயிட்டு தென் ரைட்டு. ஸோ வியூவர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே ஐ ஹேவ் லெஸ் ஸ்பேஸ் ஆன் மை லெஃப்ட் சைட். ஸோ இப்போ என்னோட ஸ்டீரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லெஃப்ட்டில் இருக்குது. இப்போ எனக்கு அப்ஸ்டக்கிள் லெஃப்ட்டில் இருந்தது ரிவர்ஸில் அப்படின்னா நான் ரைட்டு திருப்பணும். ஸோ நான் ஃபுல் ரைட்டு திருப்பிட்டேன். ஸோ ரைட்டு திருப்பினதுக்கப்புறம் என்னோட ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் மிரரில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அந்த அப்ஸ்டக்கிள் எது வரைக்கும் அவாய்ட் ஆகுதுன்றதை நான் லெஃப்ட் மிரரில் கீனாக அப்சர்வ் பண்ணணும். ஸோ இப்போ நான் இங்கே பார்த்துக்கிறேன். ஸோ நோ ஐ எம் கமிங் பேக் கிராஜுவலி ஹியர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அப்ஸ்டக்கிள் அவாய்ட் ஆகிடுச்சு. ஸோ அவாய்ட் ஆன நெக்ஸ்ட் மூமெண்ட் நான் என்ன பண்ணணும்னா ஸ்டீரிங்கை ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு ஐ ஹவ் டு கம் பேக் ஹியர் நோ கிராஜுவலி. ஸோ கிராஜுவலாக கம் பேக் வந்துட்டேன். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் லெஃப்ட் ரைட்டு ஸ்பேஸ் பார்த்துக்கிறேன். ஸோ கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தா லிட்டில் பிட் ஆஃப் ரைட்டு அகெயின் ஸ்ட்ரெயிட்டு. ஸோ லெஃப்ட்டில் அப்ஸ்டக்கிள் இருந்தது, ரைட் திருப்பினேன், ஸ்ட்ரெயிட் பண்ணேன், கமிங் பேக். ஸோ இங்கே கரெக்டாக ரிவர்ஸில் வந்துட்டு இந்த இடத்துல. ஸோ ரிவர்ஸில் வந்ததுக்கப்புறம் நான் பார்க்குறேன் இங்கே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பார்க்கிங் ஸ்லாட்டில் ஆம்பிள் ஆஃப் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நான் பர்ஃபெக்டாக என்னோட பார்க்கிங் ஸ்லாட்டில் நான் பார்க் பண்ணிட்டேன். ஸோ வியூவர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வெஹிக்கிள் வந்து பார்க்கிங் ஸ்பேஸில் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் கொஞ்சம் ஸ்பேஸ், ரைட்டில் ஸ்பேஸு. ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டூ வீலர்ஸ் பார்க் பண்ணுறதுக்காக இங்கே ஸ்பேஸ் லீவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவ்வளோ வைட் பார்க்கிங் ஸ்பேஸில் நம்ம இந்த இடத்துல வந்துக்கலாம். சப்போஸ் நம்ம வெஹிக்கிள் லிட்டில் பிட் ஆஃப் ரைட்டில் வர்றோம் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் அலைன்மெண்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கியர் ரைட்டு ஸ்ட்ரெயிட்டு லெஃப்ட் திருப்பிட்டு அகைன் நம்ம ரிவர்ஸ் வந்துக்கலாம். ஸோ இப்போ ரிவர்ஸ் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ பிளேஸ் யூர் வெஹிக்கிள் க்ளோஸ் டு த பார்க்கிங் ஸ்லாட், ரியர் பார்ட் கரெக்டாக ஈக்குவலாக இருக்கணும். ஸோ மேக் ரிவர்ஸ். ஸோ நம்மளோட பார்க்கிங் ஸ்லாட் எந்த சைடில் இருக்கோ அந்த சைடு நம்ம திருப்பணும். ஸோ ரிவர்ஸில் எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸ் வந்துக்கணும். அகைன் வி ஹவ் டு டர்ன் ஃபுல் ஆப்போசிட் சைட் அண்ட் கம் ஃப்ரண்ட் போன ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் மெயினாக நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரிவர்ஸில் வரும்போது உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயோ ரைட் சைட்லேயோ லெஸ் ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் அப்படியே நீங்கள் ரிவர்ஸ் வந்தீங்கன்னா எங்கன்னா டச் பண்ணிடுவீங்கன்ற ஒரு ஃபியர் இருக்குது. அப்படின்னா இஃப் யூ ஹேவ் லெஸ் ஸ்பேஸ் ஆன் லெஃப்ட் சைட் யூ ஹவ் டு டர்ன் ரைட் ஸ்ட்ரெயிட் தென் லெஃப்ட். அப்போ தான் வெஹிக்கிள் ஸ்ட்ரெயிட்டாக அலைன் ஆகும். ரைட் சைடில் லெஸ் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா லெஃப்ட் ஸ்ட்ரெயிட்டு ரைட்டு அலைன் த வெஹிக்கிள் ஸ்ட்ரெயிட் அண்ட் பார்க். ஸோ எப்பயுமே நீங்கள் ஒரு பார்க்கிங் பண்ணும்போது வெஹிக்கிள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அலைன் ஆகிருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் காமிக்கிறேன், அதே மாதிரி ரியர் பார்ட் காமிக்கிறேன். ஸோ ரியர் பார்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அலைன் ஆகிருக்கு வெஹிக்கிள் இந்த இடத்துல. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அலைன் பண்ணி நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்க் பண்ணும்போது ஸ்டீரிங் வீல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், ரைட் ஆர் லெஃப்ட்டில் இருக்கக்கூடாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒப்பீனியன் கிடச்சிருக்கும். பர்பெண்டிகுலர் ரிவர்ஸ் பார்க்கிங்கை இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸில் ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். மெனி பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் வந்து ஒரு ட்ரபிள்சமாக ஒரு பார்ட்டாகவே இருக்குது. ஒரு எக்ஸ்பர்ட் டிரைவர்ஸ்க்குமே ரிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஈஸியாக பண்ண முடியாது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம கரெக்டாக ப்ராக்டிக்கலாக எந்த ஒரு பார்க்கிங் ஸ்லாட்டில் அப்ளை பண்ணாலும் அதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100% வரும். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு ஒப்பீனியன் கிடச்சிருக்கும். ஹவ் வி ஆர் ட்ரைனிங் த கிளைண்ட்ஸ் அண்ட் ஹவ் த கிளைண்ட்ஸ் ஆர் கெட்டிங் ட்ரெயின்டு ஃப்ரம் சிட்டி கார் ட்ரைனர்ஸ். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ட்ரெயினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக சிம்பிள் ஸ்டெப்ஸில் இன்டர்நேஷனல் டிரைவிங் கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்ம சொல்லிக் கொடுக்கறதுனால அவங்க ப்ராக்டிக்கலாக அதை அப்ளை பண்ணும்போது 100% ரிசல்ட் வருது. ஸோ ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் யாருக்கு டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னாலும் சிட்டி கார் ட்ரைனர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ.